நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்துடைய தலைவர் ஜோ அருண் அவர்களை தான் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு நாம் வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. குறிப்பா லோயலா கல்லூரி பணி, அது ஒரு பக்கம் தனிமை சார்ந்த அந்த விஷயங்களை போயிட்டு இருக்கும் பணி. இப்போ அரசு ஒரு ஆணையத்துடைய பதவி, ரெண்டுக்குமான சவால்கள், இந்த பணி எப்படி போயிட்டு இருக்கு சார்? ரெண்டு பணியும் ஒரே பணியாக தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, அந்த பணி மாணவர்களுடைய மனமாற்றத்துக்கும் மாணவருடைய மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் செய்யறது. அந்த மாணவர்கள் அவங்களுடைய தாய் தந்தையர்லாம் எங்கிருந்து வர்றாங்க? சிறுபான்மை கல்லூரி, அது லோயலா கல்லூரி சிறுபான்மை கல்லூரி. அவங்க எங்கிருந்து வர்றாங்க? சிறுபான்மை இனத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருந்து வர்றாங்க. இப்ப குழந்தைக்கு மட்டும் செய்யாம அவங்களுடைய பெற்றோருக்கும் பணி செய்வதற்கு 38 மாவட்டங்கள்ல பயணிக்கிறதா தான் நினைக்கிறேன். ஒரே பணிதான். அதாவது அவருடைய வாழ்வில மாற்றத்தை ஏற்படுத்தணும். மேக்கிங் எ டிஃபரன்ஸ் இந்த லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள் சொல்றோம். அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை, ஒரு வித்தியாசமான ஒரு திசையை உருவாக்கி கொடுக்கறது தான் ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய தன்மை. இது ஆணைய பொறுப்பை எடுத்து லோயலா கல்லூரி என்ற சுருக்கமான ஒரு இடையிலிருந்து நீட்சி செய்து விரிவுபடுத்தி 38 மாவட்டங்களுக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு, இப்போ இங்க இருக்கக்கூடியவங்களும் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அதே மாதிரி வெளியே போனாலும் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல பறந்துபட்ட அளவுல எல்லாருக்கும் எல்லாம் மாதிரி செய்யற மாதிரியே அது விரிந்துபட்ட இது ஒரே பணிதான், ஒரு சமூக மாற்றத்திற்கான பணி. அந்த பணியை ஒரு கேம்பஸ்குள்ள ஒரு வளாகத்துக்குள் சுருக்கி கொண்டு வாழாமல் அதை ஒரு நீட்சி செய்ததாக பண்ணியிருப்பாரு. இதுல முக்கியமான சவால் என்னன்னா, நம்ம வளாகத்துல ஒரு ரூல் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுவோம், உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவுட்கம், இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய தாக்கம் என்ன, அதுல இருந்து நாம் பெறுகிற நன்மைகள் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பட்ஜெட் போடுவோம், இந்த பட்ஜெட்ல இவ்வளவு செலவு பண்ணலாம்னா எல்லாமே நடக்கும். இதுல என்ன சவால்னா, அரசு என்கிற ஒரு அந்த போர்வைகளை பார்க்கிற போது அரசு அதிகாரிகள் வேலை செய்யணும். அரசு அதிகாரிகள்னா நம்முடைய அமைப்பிலேயே ஒரு மாவட்டத்தினுடைய அமைப்பே, நாட்டினுடைய அமைப்பே சரி, ஒரு மாவட்டத்தினுடைய அமைப்புனா ஒரு தாசில்தார் ஒழுங்கா இருந்துட்டாருன்னா, அவர் சரியா செஞ்சுட்டாருன்னா, விஓவும் சரியா செஞ்சுட்டா கலெக்டர் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த தாசில்தார், அதுக்கு அடுத்து இருக்க ஆர்டிஓ, டிஆர்ஓ, அப்புறம் பள்ளி சிஇஓ, இவங்க எல்லாருமே, அப்புறம் காவல்துறைன்னா மாவட்ட கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர். நான் ஒரு மாவட்டத்துக்கு போறேன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட கண்காணிப்பாளரையும் முந்தின நாள் ஈவினிங்கே நான் பார்த்து அவங்ககிட்ட பேசணும். அவங்களுக்கு கீழே இருந்து செய்திகள் இல்லாம இருக்கும், அதை கனெக்ட் பண்ணணும். இது இது மிகப்பெரிய சவால். இந்த எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒரு விஷயத்தை கிளியர் பண்றது தான் பெரிய ப்ராப்ளம் தான். அப்ப இந்த சிஸ்டத்தை எப்படி இஃபெக்டிவா இணைக்கிறது, நெட்வொர்க் பண்றது, கனெக்ட் பண்றது, இந்த கஷ்டம் ஒரு நிறுவனத்துக்கு கிடையாது. கண்டிப்பா அதெல்லாம் எல்லாம் செட். இதைத்தான் ஒரு பெரிய சவாலா நான் பாக்குறேன். ஏன்னா இது சவாலுங்கிறத விட இது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா. 3 ஆண்டுகளுக்குள்ள நமக்கான பணிகளை சிறப்பா செய்யணும் அப்படின்னு சான்றுகள். எனக்கு இது என்னுடைய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல நான் பண்ண முனைவர் பட்டமே, அதோடைய தீசிஸே கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட் தான். ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது, பிரச்சனைக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை வச்சு எப்படி தீர்வு காண்பது. இப்ப எனக்கு ஒரு நிறுவனத்துல இருந்த விட இப்ப எனக்கு இது ஒரு மிகப்பெரிய தளமா இருக்கு. நல்ல பொறுப்புகளும் கூட. அதனால 2 பணியை நான் வித்தியாசப்படுத்தி பார்க்கல. ஒரே பணியை இன்னொரு தளத்துல வித்தியாசமான நபர்களோட செயல்படுறதுக்கு உதவியா இருக்கு. இது நான் என்னுடைய பணியை சுருக்கிக்காம பெருக்கி விஸ்தாரப்படுத்தக்கூடிய ஒரு இருக்கு. இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஆய்வு கூட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு ஆய்வு கூட்டம் இது பண்ணிருக்கீங்க? குறிப்பா இந்த ஆய்வு கூட்டத்துல சிறுபான்மை மக்கள் சார்ந்த கோரிக்கை மனுக்கள் எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு நம்ம தீர்வு காணிருக்கோம் சார்? இதுவரைக்கும் இப்போ 10 மாதங்கள் முடிந்திருக்கிறது. ஆரம்பித்து புதிதாக நியமிக்கப்பட்டு 10 மாதங்கள் முடிந்திருக்கிறது.
இதுல வந்து 25 மாவட்டங்களை கள ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த 28 மாவட்டங்கள்லையும் நாங்க பெற்ற கோரிக்கை மனுக்கள் 709. நாங்கள் அறிக்கையாகவும் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு மாசமும் அறிக்கையா கவர்மெண்ட் கொடுக்குறோம். 6 மாசத்துக்கு ஒரு முறை கொடுக்குறோம். இதோட 4 அறிக்கைகள் கொடுத்தாரு. 709 கோரிக்கை மனுக்கள்ல இதுவரைக்கும் 548 தீர்வு கண்டிருக்கிறோம். குறிப்பா இந்த ஒவ்வொரு ஆணையத்திலையும் கூட்டத்திலையும் இந்த களரி தோட்ட சார்பான பிரச்சனைகள் அதிகமா வருது. அது சார்ந்த மனுக்கள் வருது. அது அந்த சிக்கல்கள் என்ன வாதமா இருக்கு? ஏன்னா சில இடங்கள்ல எதிர்ப்புகள் இருக்கு. சில இடங்கள்ல நாங்களும் பார்த்திருக்கோம். பல போராட்டங்கள் அதுக்கான இந்த இடத்துல இந்த சர்ச்சு கட்டடம் வருது, இது இங்க பக்கத்துல இன்னொரு வழிபாட்டு தலம் இருக்குது அப்படின்ற ஒரு முரண்பட்ட பேச்சுக்கள் அது அந்த மாதிரியான சிக்கல்கள் வருது. கல்லறை தோட்டம், கபர்ஸ்தான் இதுதான் மேஜர் ப்ராப்ளம் தமிழ்நாட்டிலேயே. அதுவும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை. வாழும் போவதாவது வாழ முடியாம போச்சு, சாகும் போதாவது ஒரு சரியான இடம் இருக்கணும் அப்படிங்கிற மனசுலதான் இருக்கு. இப்ப இறந்துட்டாங்கன்னா போய் மரியாதையா புதைக்க கூட இடம் இல்லாம இருக்குன்றாங்க. இதுல என்ன அடிப்படைன்னா ஆங்காங்க அவங்கவுங்களா போட்டுக்கிட்டாங்க. சட்டப்படி பாத்தீங்கன்னா நீர்வழி புறம்போக்குல ஒரு கல்லறை வைக்க முடியாது கண்டிப்பா. ஆனா பெரும்பாலான இடத்துல நீர்வழி புறம்போக்கு இருக்கு. இன்னொன்னு வந்து கல்லறை தோட்டம் இருக்கும், அது நேரத்துல பக்கத்துல வந்து அபார்ட்மெண்ட்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த கல்லறை தோட்டத்துக்கு யாரும் வரக்கூடாது அப்படிம்பாங்க. எனக்கு கல்லறை தோட்டம் வந்துச்சுன்னா அபார்ட்மெண்ட் வேல்யூ போயிடும், ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம். இன்னொன்று வந்து கல்லறை தோட்டம், கபர்ஸ்தான் இது வந்து நிறைய இடங்கள் இல்லாதனால, டிஸ்ட்ரிக்ட்ல இடங்கள் இல்லாதனால இறந்தவர்களை எண்ணிக்கை அதிகமாயிட்டு வர அந்த இடம் பத்தாம போயிடும். இதுதான் இதை வச்சுதான் தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் நாங்க பரிந்துரை வச்சிருந்தோம். இப்ப அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அதை வந்து ஒரு முதல் கவனமாக செலுத்தி அரசாணை ஒன்று வெளியிட்டார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 2 ஏக்கர் நிலம் ஒவ்வொரு சிறுபான்மையினருக்கும் அரசு புறம்போக்குல இருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லா ஆட்சியரும் இன்னும் செஞ்சு முடிக்கல. இடம் தேர்வு செய்யறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோன்றாங்க. சில இடங்கள்ல தேர்வு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அண்மையில வந்து முதன்மை செயலாளர், தலைமைச் செயலாளர் வழியாக இப்பொழுது ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்கள்ல இப்ப இடம் தேடிக்கிட்டு இருக்காங்க, அரசு புறம்போக்குல எடுத்துக்காங்க. இந்த கல்லறை தோட்டத்துடைய முக்கியமான பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தனித்தனியா கல்லறை கொடுக்காம கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு கல்லறை, அனைத்து கிறிஸ்தவர்கள், அனைத்து இஸ்லாமியர், அனைத்து சமணர்கள், அனைத்து பௌத்தர்கள் அப்படின்னு தான் கொடுக்கணும்னு சொல்றோம். இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, அந்த நிலத்துக்கு வந்து பட்டா இருக்காது. அந்த நிலம் வந்து கல்லறைக்குரிய சுடுகாட்டுக்குரிய பகுதியா இருக்காது. நீர்வழி புறம்போக்கம் நஞ்சையா இருக்கும், இல்ல அரசு புறம்போக்கா இருக்கும். அரசு புறம்போக்குனோட பரவாயில்லை, அது வந்து பக்கத்துல வந்து இன்னொரு வீடு இருக்கும், இல்லைன்னா இன்னொன்னு வந்து ஒரு டெம்பிள் இருக்கும். டெம்பிள் இருக்கும், பக்கத்துல வந்து கிறிஸ்தவ கல்லறை இருக்கும், இல்லைன்னா இஸ்லாமிய கபர்ஸ்தான் இருக்கும். அப்படிங்கும்போது அதுக்கு போற வழி இருக்காது. நான் 25 மாவட்டங்கள்ல பாக்குறப்போ போறதுக்கு வழி இல்லை, சுற்றுச்சுவர் இல்லைங்கிறது பெருசா. ஏன்னா அதுல போகும்போதுதான் சண்டை வரும். இந்த பக்கத்துல கொடுத்துக்கிட்டு வரக்கூடாது, இந்த பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு சண்டை வரும். இந்த சண்டையை வந்து சரியா அமிக்கபுளா முடிக்கிறதுக்கு வந்து 2 பேரும் பீஸ் கமிட்டி போட்டுட்டு இருக்காங்க. பீஸ் கமிட்டி பல நாட்கள்ல வந்து பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு பீஸா மீட்டிங் போட்டு கடைசி வரைக்கும் அந்த பீஸ்ஃபுல்லா ஆனது கிடையாது. அதனால ஒவ்வொரு முறையும் போகும்போது அந்த பீஸ் கமிட்டி என்பதை விட யார் முதல்ல வச்சா, யாருக்கிட்ட பட்டா இருக்கு, யாரு என்ன பண்ண, டாக்குமெண்ட் படி, தரவுகள் படி, தகவல் படி யாருக்கு முன்னுரிமை தரணுமோ கொடுத்து கிளியர் பண்ணிடுங்கன்னு சொல்றோம். பெரும்பாலும் அந்த இந்து டெம்பிள் இருக்கும்போது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், 2 பேரையும் வச்சு பேசுங்க அப்படின்னு தான் சொல்லி முடிச்சிருக்கோம். இப்ப மாவட்டம் முழுவதும் நீங்க போய் ஆய்வு பண்ணும்போது எல்லாருமே ஒரு மனு கொடுத்துருப்பாங்க, உடனே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. மனம் சவாலோடு துணைந்த ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு தீர்வு இருக்கும். அது வந்து முக்கியமான தீர்வை பார்த்து. சவால்களோடு தீர்வு என்பது வந்து 23 மாதம் ஒரு 4 பெண்கள் சிவகங்கை மாவட்டத்துல 4 ஆசிரியைகள் 23 மாதங்களாக சம்பளம் வராமல் இருந்தது. மிகப்பெரிய சவால். அவங்கள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. சிறுபான்மை பண்ணியிருந்து இன்னொரு சிறுபான்மை பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ண இடத்துல சம்பளம் கொடுக்கல. இங்கே வாங்கினாங்க சம்பளம்,
அங்கே போய் வாங்கலை. ஏன்னு கேட்டால் டாக்குமெண்ட்ல ஒரு ப்ராப்ளம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த டேட்ல பண்ணல, அந்த டேட்ல பண்ணல, இதை வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, இது வந்து எங்களுக்கு சிஇஓக்கு தெரியாது, இந்த மாதிரியான ஒரு முறையற்ற ஒரு வந்து இது வந்து இட்ஸ் நாட் அ ரியல் ரீசன் என்பது ஒரு உள்நோக்கத்தோடு அவங்க பழி வாங்கினது கூட வந்து செய்யப்பட்டது. இது வந்து மிகப்பெரிய சவால். லீகலா வந்து அவங்ககிட்ட வந்து லெட்டர் போட்டிருக்கணும், இந்த டேட்டை வந்து மாத்தி கொடுத்துருக்கணும். கரெக்ட், அவர் சொல்றது கரெக்ட். ஆனா வந்து இவங்களே வந்து டேட்டை மாத்தி ஒரு இன்னொரு லெட்டர் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா கொடுக்க போறாங்க. ஆனா வந்து 23 மாசமா அந்த குடும்பம், ஒரு ஆசிரியருடைய அப்பா வந்து படுக்கையா இருக்காரு, ஹஸ்பண்ட் இல்லை, 2 குழந்தைகளை படிக்கிறாங்க, வீடு கட்டின இஎம்ஐ இதெல்லாம் போடுறாங்க, கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அங்க வந்து கதறி அழுகிறான். அந்த மீட்டிங்ல கதறி அழுகிறாங்க. இப்ப இந்த கதறி அழுதுட்டாங்களே, எல்லாம் நிசப்தமா இருக்க, இதுக்கு ஒரு முடிவு காணணுமே, அப்படி ஒரு மிகப்பெரிய சவால். நம்ம தீர்வு காணணுங்கிற ஒரு பெரிய ஒரு சார் என்ன சார் அழுகுறாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும்னா, அப்போ நான் அதை பத்தி முழுசா தெரிஞ்சு சார் ஒரு டேட்டு வித்தியாசமா தான் இருக்கு. 27ஆம் தேதி ஈவினிங், 27ஆம் மார்னிங் போயிருக்காங்க, 28ஆம் தேதி கொண்டாந்து 28ன்னு போட்டாங்க. ஆனா 27ஆம் தேதி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜாயினிங் டேட்டு போடல சார், இன்னொரு லெட்ரு ஜாயினிங் டேட்டு போட்டு இந்த கடிதத்தை வாங்க முடியுமா சார்? ஒரு லேபர் லாவிலே ஒரு வாழ்வாதாரம் இல்லாம ஒரு அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதுக்கு வந்து உண்மையிலே வந்து அரெஸ்ட் பண்ணலாம் சார். ஒருத்தரை வாழ்வாதாரத்தை வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசு அதிகாரி செயல்பட்டு அரெஸ்ட் கூட பண்ணலாம் சார். ஆனா வந்து நம்மளா சேர்ந்து செய்யலாம் சார், உங்களால முடிஞ்சா செய்ய முடியும் சார் என்று சொல்லி அவரை வந்து பேசி உங்களுக்கு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் தரேன் சார், 2 வீக்ஸ் எடுத்துக்கிறேன் சார், ஒரு டேட் போடுங்க சார், December 3rd, 2024 உங்களுக்கு டேட்டு சார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு முந்தின மாதம் தான் போயிருந்தோம். தேர்டுக்கு முன்னாடி இந்த 23 மாதம் உள்ள இந்த 4 ஆசிரியைகளும் சம்பளம் கொடுத்துட்டாங்க. இவங்க இந்த 4 ஃபேமிலியும் பழங்கள் வாங்கிட்டு வந்து சென்னையில வந்து பார்த்த ஒரு மிகப்பெரிய மன சந்தோஷம் அது ஒன்று சார். இப்ப குறிப்பா சார், அரசு வந்து சிறுபான்மையினருக்காக பல்வேறு திட்டங்களை தொடர்ச்சியா அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது சார்ந்த திட்டங்கள்லாம் நடைமுறை ஒரு பக்கம் இருந்துட்டு, முழுமையா அந்த சிறுபான்மை மக்களுக்கு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குன்னு தெரியுதா? அது குறித்தான விழிப்புணர்வு நீங்க கொடுப்பீங்க? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விழிப்புணர்வு உருவாக்குறது தான் இன்ஸ்டாகிராம், டிஎன் ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷன். ஓகே, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப், அப்புறம் ஒரு புத்தகம் வெளியிட்டு இதுல என்னென்ன திட்டங்கள் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி கிடைக்கலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பூராமே விழிப்புணர்வு செய்வதற்காகவே ஊடக வழியா நிறைய சொல்லி பிடிஎஃப் காப்பி ஒன்று போட்டு அதை வந்து QR கோடு போட்டு எல்லாருக்கும் சொல்ல வச்சு ரெகுலராகவே இங்கே போற ப்ரோக்ராம் இன்ஸ்டாவில் ரீலா போட்டு இப்ப மக்களுக்கு வந்து இது இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல தெரிய வச்சது பெரிய பெரிய சாதனை சார். படிக்கிற பாமர மக்களுக்கு இந்த ஊடகங்களை பயன்படுத்தும், அது போய் சேர்றது ரொம்ப அதான். இப்போ பாமர மக்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து எல்லாரும் வந்து வாய்வழி செய்தியா சொல்லிடுறாங்க. இப்ப எப்படி ஒரு அம்மா வந்து இந்த ஆணைய மீட்டிங் போனா நீ கிடைக்குன்னு சொல்றாங்கல்ல, இந்த ஆணைய மீட்டிங் ஆணைய தலைவர் வர்றாரு, வந்தவொடனே மீட்டிங், இந்த வாய்வழி செய்தியாவும் போகுது. ஆனா இன்ஸ்டாவில் பாக்குறவங்களும் சொல்லிடுறாங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்டால பாக்குற ஒரு பையன் பாக்குறது, நீங்க பாக்குறீங்கன்னா யாராவது ஒரு அம்மா வந்து எனக்கு வீடு இல்லாம இருக்கு, அந்த மீட்டிங் வந்து விழுப்புரத்துலயோ இதுலயோ நடக்கிறதா கேள்விப்பட்டேன், அங்கே போய் கேடு. சோ இந்த வழியாவும் போகுது. விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். அதனாலதான் வந்து அரசு அதிகாரிகளும் பல நேரங்கள்ல வந்து திருப்பி அந்த ஃபண்டை திருப்பி கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு, அனுப்பிச்சிடுறாங்க. பயன்படுத்த முடியாத ஃபண்டுகள் இருக்கு இருந்தது. நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி பயன்படாத ஃபண்டுகள் திருப்பி கொடுக்கப்பட்ட நாட்கள் இருக்கு. ஆனா பெரும்பாலும் கொடுத்துருவாங்க. ஆனா விழிப்புணர்வு என்ன சொல்லுவாங்க, சார் ஒருத்தருமே அப்ளை பண்ணல சார், அப்ளை பண்ணலன்னா தெரியுமா, அது தெரியாது சார். ஸோ அதை வந்து அரசு விளம்பரப்படுத்தி அதை கொண்டு போய் அடிமட்ட அளவுல வரைக்கும் கொண்டு போறது ஒரு முக்கிய பணியா நாங்க செய்யறோம். அது கொண்டு போயிட்டா இப்ப இன்னைக்கு மீட்டிங்ல பண்ணதும் வந்து இந்த இதெல்லாம் இருக்கு. மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் ரைட்ஸ் எல்லாம் என்ன, ரெண்டாவது வந்து பாதுகாப்பு சேஃப்கார்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் நலத்திட்டங்கள் இருக்கிறது, கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம்,
இஸ்லாமியர் மகளிர் உதவும் சங்கம். இந்த சங்கத்துல சேர்றவங்களுக்கு வந்து என்ன தனிநபர் கடன், சுய தொழில் தொடங்குவதற்கு கடன் தாம்கோ வழியா கொடுக்குறாங்க, மானியமாவும் கொடுக்குறாங்க. கடன் கொடுக்கறது ஒரு பக்கம் டாம்கோ மூலமா தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் அது வழியா இருக்கு. இப்போ மானியமாவும் ஒரு சிறு தொழில் தொடங்க மானியம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு இணை மானியமாவும் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து 5 லட்சம் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுக்கும். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. 20 லட்சம் கொடுத்தாங்கன்னா 40 லட்சம் கொடுக்கும். நீ ஒரு சிறு தொழில் தொடங்கலாம். அப்புறம் தையல் இயந்திரம் தைக்கிறதுக்கு மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரம், மிதிவண்டி, கூலிங் கிளாஸ், மூக்கு கண்ணாடி போடுறதுக்கு, கண்ணாடி கொடுக்கறதுக்கு, அப்புறம் உதவித்தொகை இப்போ பள்ளியில் இருக்கக்கூடிய மெட்ரிக் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி, இது எல்லாமே இருக்கிறத விழிப்புணர்வு இல்லாதனாலதான் அவங்க போய் சேரல. அந்த விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கு ஊடக வழியா இப்போ வந்து சிறுபான்மையினர் ஆணையம், தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு இப்ப சிறுபான்மையினர் ஆணையம் மாதிரி எல்லாருமே செயல்படணும்னு எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு கட்சியும் அந்த வாக்குக்கு தேர்தல் நடைமுறை வரும்போது அவங்க வைக்கக்கூடிய வாக்குறுதியில மிகவும் சிறுபான்மை மக்கள் நலன் சார்ந்து தான் பெரும்பாலும் இப்ப சமீப காலமா தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளே மேனிஃபெஸ்டோ அப்படிதான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் முழுமையா இப்ப முந்தைய அரசுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கும் சரியாக அந்த வாக்குறுதிகளை கொண்டு போய் அவங்க இது பண்றாங்களா? அது முழுமையா போய் சொல்றது. வரலாற்றுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 1967 இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் நிறைய நேரம் இருந்திருக்கு, நிறைய நாட்கள் இருந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக வந்து தமிழ்நாடுடைய முதலமைச்சரா முன்னாள் முதல்வர் கலைஞராக இருக்கட்டும், இந்நாள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், நீங்க பாத்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு அரசு அமைப்பை, செயல் வடிவத்தை, ஒரு ஆக்ஷன் பிளான், ஸ்ட்ராட்டஜிக் பிளான் கொடுத்தது இந்த அரசு தான். ஏன்னா தரவுகள் வச்சு சொல்றேன். ஏன்னா எந்த அரசுலையும் எப்போ டாக்டர் கலைஞர் காலத்துலதான் வந்து சிறுபான்மையினர் ஆணையம் என்று உருவாக்கப்பட்டது. அப்புறம் 2010 நீங்க இருக்கக்கூடிய இது ஒரு சட்டப்படியான இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக மாற்றப்பட்டது. 1981 தான் வந்து சிறுபான்மையினர் நல இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் மைனாரிட்டிஸ், அதுக்கு வந்து 2 IAS ஆபீசர்ஸ், அதுக்கு வந்து உறுப்பினர் செயலர், அதுக்கு வந்து டெபுட்டி டைரக்டர், அதுல வந்து இப்ப டைரக்டர் வந்து ஒரு முஸ்லிம் திருமதி ஆசியா மரியம், அதனுடைய டெபுட்டி டைரக்டர் ஒரு கிறிஸ்டியன் ஷர்மிலி. இப்ப குறிப்பா நம்ம நிறைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் பார்த்தோம். ஆனா வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஊடகத்துல இப்ப பார்க்க முடியுது. சிறுபான்மை மக்களுடைய ஒரு தாக்குதலாக இருக்கலாம், இல்ல பல்வேறு விஷயங்கள் ஊடகங்கள் நம்ம பார்க்க முடியுது. கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது இங்க நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களை விட சிறுபான்மை மக்கள் எங்க பாதுகாப்பாக இருக்க முடியுதா? சிறுபான்மை மக்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எடுத்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான். சிறுபான்மை மக்களுடைய நலனில அக்கறை கொண்டு ஒரு அரசு செயல்படுதுன்னா அது தமிழ்நாடு அரசு தான். சிறுபான்மை மக்கள் போது அக்கறையும் அவங்களுடைய பாதுகாப்புலையும் அவங்களுடைய உரிமைகள்லையும் அவங்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுத்தவங்களை முன்னேற்றணும், படிப்புல உயர்த்தணும், உதவித்தொகை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அக்கறைப்பட்டு செயல்படுற முதல்ல இருக்கக்கூடிய உண்மையான முதல்வராக நான் பார்ப்பதும் அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அக்கறையோடு நான் பார்க்கிற போது, நான் சந்திக்கிற போதெல்லாம் உண்மையாக சொல்லுகிறேன். ஒரு அரசியல் பண்ணியாவோ ஒரு அரசு சார்போ சொல்லலை. நான் வந்து அறிக்கையை கொடுக்குற போது இதுல இந்த நாள்ல இது 3 செஞ்சிடலாம் ஃபாதர், உடனே நீங்க அவர்கிட்ட பேசுங்க, நீங்க சார் இதை எடுத்துட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, இப்படி நான் சொல்லி கேள்விப்பட்டேன். கொடுங்க சார் நான் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்றதை கேள்விப்பட்டேன். அதனால பாதுகாப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு உரிமைகள் எழுதப்படும். ஆனா பிஜேபி பாஜக ஆளுகிற மாநிலங்களும் பாஜக இல்லாத மற்ற கட்சிகள் ஆளுகிறன்னு இந்தியா முழுக்க ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் உருவாகி இருக்கிறது. அதனுடைய ஒரு உதாரணம் வந்து இந்த 2 கன்னியாஸ்திரிகள்ல வந்து அரெஸ்ட் பண்ணதை முக்கியத்துவமா நான் அதை பார்க்குறேன். ஏன்னா அந்த 2 அருட் சகோதரிகள்
கிராமப்புறத்துல அதுவும் ஆதிவாசி மக்களுடைய பிள்ளைங்களை ஒரு வேலைக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க ஊர்ல இருந்தா அப்படியே கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி வேலைக்கு கூட்டிட்டு போறாங்க பெற்றோர்களுடைய அனுமதியோட. அவங்கள வந்து கைது பண்ணி ஒரு வயது முதிர்ந்த 2 அருட் சகோதரிகளை கைது பண்ண. அதுவும் இதுவரைக்கும் சின்ன சின்ன குழுக்களா இருந்தது, ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப், அடிப்படைவாத குரூப். இப்போ வந்து அரசே, ஒரு முதல்வரே அவங்க வந்து ஒரு பொய்யான குற்றத்தை சொல்றாரு. ஒரு அரசுல இருக்கக்கூடிய முதலமைச்சரை அவங்க வந்து வலுக்கட்டாயமாக கட்டாய மதமாற்றம் செய்யறாங்க, ஆழ்கடத்தல் பண்றாங்க, அதனாலதான் நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு முதல்வர் சொல்ற அளவுக்கு வந்து இப்போ வந்து பல மாநிலங்கள்ல வந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் வருது. அதை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வகுப்பு வாரிய சட்டம் அந்த சிஏ ஆக்ட் இருக்கலாம், நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுறத பாக்குது. இப்போ வந்து ஒரு முஸ்லிம் வெளியே போறதுக்கும் ஒரு கிறிஸ்தவர்கள் இன்னும் வந்து எல்லா இடங்கள்லையும் இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மன அழுத்தத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து தமிழ்நாடு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு முழு பாதுகாப்பையும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு எவ்வளவுலாம் செய்ய முடியுமோ செய்யறாங்க. நிறைய கோரிக்கைகளை கொடுத்துருக்காங்க, அந்த பரிந்துரையா கொடுத்துருக்கோம். நிறைய செய்யாம சில ஏரியாவில் இருக்கு, அதை செய்வாங்க. குறிப்பா இதை ஒட்டி இந்த பீகாருடைய சம்பவம், இந்த தேர்தல் நிறைய வாக்காளர்களை பிரிக்கிற சம்பவம், இதை ஒட்டி தான் பாக்குறீங்களா? ஆமா, இந்த பீகார்ல வந்து இன்னைக்கு வந்து 23 மாவட்டங்கள்ல 243 தொகுதிகள் இருக்கக்கூடிய பீகார்ல இப்ப பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 23 டிஸ்ட்ரிக்ட்ல 10 அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் வாக்காளருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்காளர் பற்றி நீக்கப்பட்டவர்கள பெரும்பாலானோர் சிறுபான்மை மக்களா இருக்காங்க. ஏன்னா வந்து முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போட்டு தான் மற்றவங்க ஜெயிக்கிறாங்கன்னு என்பதற்காகவே இவர்களுடைய பெயர்கள் விடப்பட்டிருக்கிறது. இறந்தவர்களுடைய பெயர்களும் இருக்கிறது. அது வந்து இந்துக்களாக இருக்கலாம், வேற மதத்தை சார்ந்தவர்கள். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் பண்ணி ஏறத்தாழ 7 கோடியா இருந்த ஒரு வாக்காளர் பட்டியல் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 3 லட்சம் போட்டீங்கன்னா எப்படி ஒரு 3 கோடி 4 கோடி பெயர்கள் மாற்றப்படும். இது வந்து மறைமுகமாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அடி. இந்த அடி எதற்கு என்று சொன்னால், ஆட்சியில அமரணும்னா ஒண்ணு இவங்க ஓட்டு போடாம பண்ணணும், இல்லைன்னா ஓட்டு பெட்டியை தூக்கணும், இல்லைன்னா இவங்க ஓட்டு போடுறதுக்கே வராம பண்ணிட்டா என்கிற திட்டத்தில் தான் இந்த சிறுபான்மை மக்களுடைய, ஏன்னா எடுக்கிற முக்காவாசி முஸ்லீம் நேம்ஸ் பூராமே எடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறவங்களே விசாரிப்பாங்க. அப்போ வந்து இப்ப நீங்க பார்த்தா சம்பரன் டிஸ்ட்ரிக்ட்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 4 லட்சம் ஓட்டுக்காக இல்லை, 4 லட்சம் ஆனா இருக்கிறாங்க. இது வந்து இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கப்படுவதாக இருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் போகிறதுக்கு ஒரு வழிவகுக்கிறது. சிறுபான்மை மக்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி ஒரு தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய அடிப்படை உரிமை, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை பறிப்பதாக அமைகிறது. இந்த சிறுபான்மை மக்கள் நலனுக்காக நிறைய இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வைக்கணும்னா எப்படி உங்க ஆணையத்தை அணுகிறது? அவங்களோட தேவைகள், கோரிக்கைகள் ஆய்வு கூட்டம் மட்டும்தான் நிரந்தர தீர்வா? வேற என்ன மாதிரியான இந்த ஆணையத்தை அணுகலாம்? ஆணையம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் கொடுக்கப்படுகிறதா, சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு இருக்கிறதா, சிறுபான்மையிற்கு வழங்கப்பட்டிருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாம் அவர்களை போய் சென்று சேர்கிறதா, சேரவில்லை என்று சொன்னால் யார் சேரமறுப்பதற்கு தடையாக இருக்கிறார்கள், அத்தடையை எப்படி நீக்குவது, இது இப்ப மக்களுடைய அவருடைய குறைகளை கேட்பது, மக்களை நேரடியா எல்லாமே கூட அசோசியேஷன்ஸ், ஜமாத்து, இந்திய திருச்சபை, அவங்களுடைய அசோசியேஷன்ஸ், குரூப்ஸ் எல்லாரையும் பார்ப்பது, இது போன்ற இடத்தெல்லாம் பார்க்குறோம். இதை தாண்டி ஒவ்வொரு வாரமும் 3 நாட்கள் நான் வந்து மக்களை சந்திக்கிறேன். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்த உடனே மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே
ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ ஒரு 100-150 பேருக்கு மேலாக வந்து மனுக்களை தருகிறார்கள். ஒன்று அது முன்னாடி டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்த மனுக்களுடைய தொடர் ஆய்வாக இருக்கும், தொடர் செயல்பாடா இருக்கும். சிலது வந்து புதுசா இருக்கும், அங்கே வந்து பார்ப்பதற்கு. அப்படி இல்லைன்னா கூட இதற்கென்று மின்னஞ்சல் இருக்கிறது. தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன் மின்னஞ்சல் இருக்கிறது. அதனுடைய எங்களுடைய வெப் பேச்சிலேயே இது வந்து ஃபோன் நம்பர் இருக்கிறது. இவர்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் வந்து பார்க்கலாம். எனக்கு எந்த நேரத்திலும் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுனால தான் ஒரு நாளைக்கு 200 கால் 300 கால் வரும். பேசிக்காக மைனாரிட்டி கமிஷன் ரிலேட்டட் ஒர்க்கே வந்து வரும். அப்போ எப்போனாலும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஆணையம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் போய் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்துட்டு அதோட முடிஞ்சது இல்லாமல் கான்ஸ்டண்டாகவே எப்போவுமே தொடர்பு கொண்டு ஒரு அரசு ஒரு பேரலாகவே சிறுபான்மை மக்களுக்கு முழுமையா 38 மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஆட்சித்தலைவர் இருக்கிற மாதிரி இந்த 38 மாவட்டத்திற்கும் ஒரு ஆட்சியர் இருந்தா எப்படி இருக்கும், ஆட்சியர்னு சொல்லல, ஆட்சியர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ வந்து இதை செய்வதற்கு எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் என்கிற, அதாவது சிறுபான்மையின ஆணையம் என்று ஒண்ணு இப்ப வெளியே வந்திருக்கு, தெரிய வருது. அப்ப இப்ப தெரிய வந்ததுனால இப்ப அவங்க எப்பவுமே அவங்க போனா ஏதாவது உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு நம்புறாங்க. இப்போ சமயம் தேர்தல் வரக்கூடிய நேரம், சட்டமன்ற தேர்தல், ஒவ்வொரு கட்சிகளுமே சிறுபான்மை நலன் சார்ந்து நாங்கள் தான் இயங்குறோம், நாங்கள் தான் உங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கோம் அப்படின்னு முந்தைய அரசாங்கம் இப்போ உள்ள அரசாங்கம் சொல்லப்படுது. சிறுபான்மை மக்கள் இந்த நேரத்தில் எப்படி விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையரை ஒரு அவேர்னஸ் என்ன சொல்லுவாங்க? இந்த வருகிற 2026 தேர்தலில் வெறுமனே வாக்குறுதிகளை கொடுத்து இப்ப எங்கள்கிட்ட இருந்தா நாங்கள் வாக்குறுதிகள் நான் செஞ்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கோ நேற்றைக்கோ வந்தவர்கள் எல்லாம் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடாது. இதுவரைக்கும் கடந்த ஒரு 40 வருடங்கள் எடுத்து பார்த்தால், குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருடங்கள் எடுத்து பார்த்தால், திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதெல்லாம் அரசு அமைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சிறுபான்மை மக்கள் பெருவாரியாக பலன் பெற்றிருக்கிறார்கள். முன்னாள் முதல்வர் கலைஞர் இருக்கிற போதும் இந்நாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் இருக்கிற போதுதான் இந்த ஆணையம் அங்கீகாரம் பெற்றது, சட்டப்படி அங்கீகாரம் பெற்றது, அதிகாரம் மேம்படுத்தப்பட்டது. அதோடு எல்லா நலத்திட்டங்கள், பெருவாரியான நலத்திட்டங்கள், ஆலய புனரமைப்பு, கபர்ஸ்தான், கல்லறை, மகளிர் உதவி சங்கம், அவருடைய உதவி தொகை, மானிய தொகை, அவர்களுக்கென்று சிறப்பு அந்தஸ்து, எல்லாவற்றையும் கொடுத்தது எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறதோ, அரசு அமைக்கிறதோ அவர்கள்தான் இதை செய்திருக்கிறார்கள் என்பதால் யாரும் வந்து யாரோ சொல்றாங்க அப்படின்னு கேட்போகாம, உண்மையிலேயே நமக்கு எப்போதுமே சிறுபான்மை ஆணைய தலைவர் என்கிற முறையில் எப்பொழுதெல்லாம் யார் நமக்கு துணையாக இருந்திருக்கிறார்களோ, யார் நமக்கு உண்மையான வளர்ச்சிக்கு உதவி செய்திருக்கிறார், அவர்களிடம் இருப்பதை விட மற்றவர்களுடைய சொல்வதை வைத்து நம்பக்கூடாது என்பதுதான் அவர்களுக்கு வந்து ஒரு வாணியாவே நான் சொல்றேன். ஏன்னா பல பேர் சொல்லுவாங்க நாங்க வந்து பார்த்துக்குவோம், சில பேர் வந்து நான் வந்து சிறுபான்மை தான் அதனால நான் சிறுபான்மை மக்களை பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து சொல்லலாம், ஆனா நீங்க வரலாற்று குறிப்புகளையும் தகவல் எடுத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அமைக்கிற போது மட்டும்தான் சிறுபான்மை மக்கள் மிகவும் பாதுகாப்பாக உரிமைகளை பெற்று தைரியமாக உரிமைகளை கேட்பதற்கு தைரியத்தையும் கொடுத்த ஒரு இதா இருக்கிறது. இதை மனதில் வைத்துத்தான் 2026 அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய. நிச்சயமா சார், உங்களோட ஆணையத்துடன் பணியும் உங்களோட பணியும் சிறக்க நியூஸ் 7 வாழ்த்துக்கள். நன்றி.